முதல் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஃபீல்டிங் செய்த போது கேட்சை பிடிக்க முற்பட்ட ராசின் ரவீந்திராவுக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்தது. இதனால் உடனே பெவிலியன் திரும்பினார். ரவீந்திரா தற்போது காயம் காரணமாக அவதிப்பட்டு வருவதால் அவர் IPL 2025 தொடர் இருந்தும் விலக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ரவீந்திரா விலகினால் அவருக்கு மாற்றாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம் பிடிக்க வாய்ப்புள்ள 3 வீரர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். டேரில் மிஷல் IPL 2024 தொடரில் 14 கோடிக்கு மதிப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய டேரில் மிஷல் 13 போட்டிகளில் 318 ரன்களை எடுத்தார். அதில் 2 அரை சதங்களும் அடங்கும். டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் என இரண்டிலும் இவரை பயன்படுத்த முடியும். மேலும் பந்து வீச்சிலும் சில ஓவர்களை இவரால் வீச முடியும். அடுத்து சிக்கந்தர் ராசா. ராசின் ரவிச்சந்திரா விலகினால் சிக்கந்தர் ராசாவை கூட மாற்றாக சேர்க்க வாய்ப்புள்ளது. அனுபவமிக்க வீரரான இவர் சமீப காலமாக சிறப்பாக விளையாடி வருகிறார். IPL 2023 தொடரில் 7 போட்டிகளில் 139 ரன்கள் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். குறிப்பாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக 57 ரன்களை குவித்து மேட்ச் வின்னராக இருந்தார். பந்து வீச்சிலும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்து கைல் மேஸ். மேற்கிந்திய தீவுகள் அணியில் ஆல்ரவுண்டர் கைல் மேஸ் ரவீந்திராவுக்கு மாற்றாக விளையாட அதிக வாய்ப்புள்ளது. IPL 2023 தொடரில் 13 இன்னிங்ஸில் 379 ரன்களை குவித்துள்ளார். 4 அரை சதங்களையும் அடிக்க முடிந்தது. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிக் பாஸ் லீக் தொடரில் 6 இன்னிங்ஸ்களில் 209 ரன்களை 177.12 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்தார். மேலும் சமீபத்தில் முடிந்த சர்வதேச T20 லீக் தொடரில் 10 போட்டிகளில் 230 ரன்களையும் 6 விக்கெட்டுகளையும் சாய்த்தார். ரவீந்திரா விலகினால் இவரை சேர்க்கத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் துறையில் ஒருத்தர் அடிபட்டாமோ இல்லைன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால யாரெல்லாம் கிரிக்கெட் நடக்க தான் செய்யும். அந்த மாதிரி ரவிச்சந்திரன் நீங்கள் அந்த நாள் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அந்த பால் வரும்போது அவர் பிடிக்கலன்னு தான் ட்ரை பண்ணார். பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக கண்ணில் பட்டதுனால அவரால் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அவர் கெரியர் எப்படி இருக்குன்னே தெரியல. ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருந்த இவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியில் இருந்தார். இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு வாய்ப்பு கிடைக்கினாலுமே அந்த டீமுக்காக பயங்கரமாக விளையாடிருந்தார். இப்போ அவருக்கு இப்படிப்பட்ட விஷயம் நடந்ததுனால எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.